கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. விக்ரம்காக இந்த வார்னிங் நான் கொடுக்குறேன். ஓகே பிரஜன், நான் உங்களை வார்ன் பண்றேன். இன்னொரு தடவை நீங்க யாரா வார்ன் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வாயை உடச்சிருவேங்கிற மாதிரி பேச தூண்டுற அளவுக்கு தான் இருக்கு பிரஜனோட இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். புரியல. நீங்க ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்கலாம், ஒரு சீரியல் ஹீரோவா நடிச்சிருக்கலாம். ஹீரோங்கிறத வந்து நீங்க வெளியே விட்டு வந்திருக்கணும். உள்ள வரப்ப ஒரு கோ கண்டஸ்டன்ஸ், உள்ளார எல்லாருமே கோ கண்டஸ்டன்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து கப்பலாம் வந்தாலும் நீங்க தனித்தனி கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் நீங்க வந்து சும்மா சும்மா ஸ்டாண்ட் எடுத்து இது எனக்கு புரியல கண்டிப்பா இது. ஆனா உன்ன நான் ஒரு வான் பண்றேன்னா என்ன நீனா பிக் பாஸே வான் பண்ணது கிடையாது. இவருன்னா பெரிய இவரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மனுஷனை வெளியே. ஆனா உள்ள வந்து இவ்வளவு கேவலமா விளையாடிட்டு இருக்காரு. இந்த திவ்யா, பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா சத்தியமா அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் வீக்கு. உங்களுக்கு என்னடா இவ்வளவு கேவலமா பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. விக்ரம் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா தானே காமெடின்னு சொல்லி தான் உள்ள இருந்தாரு. இந்த ஒரு 2 வாரமா பாத்தீங்கன்னா விக்ரமோட கேம் பிளே சூப்பரா இருக்கு. அவர் ரொம்ப சாதுவா இருந்தாலுமே அவர் ட்ரிகர் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செமையா இருக்கு. ஒரு சில பேருக்கு பிடிக்கலனாலும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க வந்து அவர் மொக்க பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வெளியே வந்து அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் ஏறிட்டு இருக்கு. பயங்கரமான இது பண்ணிட்டு இருக்கு. திவ்யாவை தவிர்த்து மத்த சாண்ட்ரா, பிரஜன் 2 பேருமே அன்அபிஷியல் ஓட்டு கீழே கிடக்குறீங்க. அகால பாதாளத்துல கிடக்குறீங்க. ஐயா, அடுத்த வாரத்துல திவ்யாவும் இதே பண்ணியிருந்தாங்கன்னா கீழே போயிடுவாங்க. வழக்கம் போல விக்ரமன் மாலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருவோட பிஆர் டீம் மட்டும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அன்அபிஷியல் ஓட்டுல. எப்படியோ பார்வை டாப்ல வைக்கிறதுக்கு. என்னதான் நீங்க வந்து அன்அபிஷியல் ஓட்டுல டாப்ல வச்சாலும் கூடிய சீக்கிரத்துல அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எவ்வளவுதான் பண்ண முடியும் உங்களால. நம்ம வந்து வாங்க நம்ம டே 47 சம்பவங்களை பார்ப்போம். ஓப்பன் பண்ணா ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி ஓட்டு எடுப்புல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அதிகப்படியான ஓட்டுல வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த 2 இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கனியன், திவ்யா இருக்காங்க. கனியோட திவ்யா அதிகமா இருக்கு. இவங்க திவ்யா போயிடறாங்க. அதெல்லாமே இவங்களுக்குள்ளே பிளான்டு. அந்த சாண்ட்ரா வந்து இந்த இடத்துல சீன் போடுறாங்க. கனி வந்தா ரொம்ப பேசி இது பண்றாங்க. அதெல்லாம் எதுக்கு தேவலாம? ஏய் என்ன? அப்ப வேற யாருன்னா வந்து சாண்ட்ரா வந்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும், அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்க சொன்னா ஒத்துப்பீங்களா? உடனே உங்க வீட்டுக்கார் சப்போர்ட்டுக்கு வர வந்துருவாரு. இதுல வேற நாங்க தனியா விளையாடுறோம்னு சொல்லி வீட்டுக்கார்ட்ட வந்து வீட்டுக்காரையா நீங்க எனக்கு திவ்யாவை போடுங்க அப்பதான் நான் உள்ள போவேன் அப்படின்ற மாதிரி சைகெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க. இது யாரும் பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளவு கேமரா பாத்துட்டு இருக்கு, மக்கள் வெளியே பாத்துட்டு இருக்கோம், காரி துப்பிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் போயிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. இது போறது தாமதமா பிக் பாஸ் பாத்துட்டாரு. பிக் பாஸ் வந்து சரி ஓகே, நம்ம கண்டஸ்டன்ஸ்ல ஓட்டு போட்டதின் அடிப்படையில், அது இல்லாம அவங்களே விருப்பப்பட்டதன் அடிப்படையில் நீங்களே வந்து ஜெயிலுக்கு போங்க சாயந்தரம். எனக்கு என்னக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீங்க தான் பாக்கணும்னு சொல்லி விட்டாரு. இதை மேற்பார்வை வந்து விக்ரம் பாப்பாரா அப்படின்னு திவ்யா வந்து குஷுன்னு பேச, எப்படி திவ்யா ஸ்மார்ட்டா இருக்கீங்க? அதுதான் பிக் பாஸ் செம்ம அப்படின்ற மாதிரி இருந்தது. விக்ரம் வந்து மேற்பார்வையிடணும்னு சொன்னேனே, அவ்வளவுதான். திவ்யாக்கெல்லாம் ரொம்ப ஏறிக்குச்சு. திவ்யா சாண்ட்ராக்கெல்லாம் இவனதான் பிடிக்கலன்றோம், இவனே நீங்க வேலை வாங்க வைக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி செம பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கத்துக் கொடுக்க சொல்லிட்டாங்க. திவ்யா எல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிட்டாங்க போல. அப்புறம் விக்ரம் வந்து இதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் வெளியே போய் வந்து ஆனந்த் கண்ணீர்லாம் விட்டாரு. ஒரு மாதிரி சூப்பர்ப்பா, பிக் பாஸ் எல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்றாரு. அது நம்ம இந்த வின் பண்ண டீம்ல இருந்து விக்ரமன் வந்து சொல்லி கொடுப்பாரு சொன்னதால ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவர் ஒரு கண்கலிங்க அளந்துட்டு வந்துட்டு வேலை வாங்குறாரு. பட் ஆனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி சரி, இந்த வீக் ஃபுல்லா தான் நம்ம ஃபன் பண்ணல, இந்த ஒரு நாளாச்சும் ஃபன் பண்ணணும்னு சொல்லி ஃபன் பண்ணியிருந்திருக்கலாம் திவ்யா. ஆனா ஈகோ ட்ரிகர் ஆகி விக்ரம் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா விக்ரம வந்து நோஸ் கட் பண்றதா சொல்லி அவங்களே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க திவ்யா. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சாண்ட்ரா மதிக்கவே இல்லை. சாண்ட்ரா எங்க போச்சுனே தெரியல. அப்படியேதான் இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்குற கட் பண்ண சொல்லி கட் பண்ண பிரிக்கிறாங்க. அந்த பங்கு பிரிக்க போறாங்க. போறப்ப வந்து பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி எல்லாரும் கிராடனுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. விக்ரம் அப்பா நம்ம பிக் பாஸா கூப்பிட்டு இருக்காரு, ஆனால் போயிட்டு வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நீ பெரிய புளுத்தி மாதிரி டபால் தூக்கி போட்டு போனா யாருக்கா இருந்தாலும் தோணும், யாரா இருந்தாலுமே அதுதான் செய்ய மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி சபரியை கூப்பிட்டு, சபரி அவர்களே அவங்க ஏதோ ஈகோல சுத்திட்டு இருக்காங்க, நீங்களாச்சும் பிரிச்சு கொடுங்க, மக்கள் சாப்பிடட்டும்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன இருக்கு? ஏதோ ஒரு இஷ்யூவா கூட்டு வந்து திவ்யா வந்து சீனு போட்டு எல்லாரையும் பாருங்கப்பா, எனக்கு கொடுத்த வேலையை வந்து நீங்க கொடுத்துட்டாருப்பா, இவர் என்ன வேலை செஞ்சாருப்பான்னு சொல்லி சபரி பண்றப்ப என்னோட என்ன வேலை செஞ்சா புலம்புறான். புரியல எனக்கு திவ்யா. சத்தியமா டவுன்ஃபாலா ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரம் நீ என்ன ஆக போறீங்க மட்டும் பாருங்க. வீக்கெண்ட்ல உங்களை போட்டு கிளிப்பாங்க கண்டிப்பான்ற மாதிரி இருந்தது. இதுல வேற பிரஜன் சப்போர்ட் பண்ணிட்டாரு. எப்பா விக்ரம், நான் உங்களை வார்ன் பண்றேன்னு சொல்லி இங்கதான் அந்த சம்பவம் நடக்குது. இவர் வார்ன் பண்றேங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி இவரும் பிக் பாஸ் ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, விக்ரம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் பிக் பாஸ் பேசிட்டு நிமிஷம் டைம் தரேன், நீ போய் வீட்டுல போய் கூட்டு வாங்க உங்க ஒய்ஃப்ன்றாரு. யாரா இவரு இந்த மாதிரி இருந்தது. விக்ரமும் சும்மா கிடையாது. அப்படியே ஆமாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்களே ஓப்பன் பண்ணி சொல்லுங்க, பேசி ஓப்பன் பண்ணி விடுங்க, நான் அதுக்கு நீ பேசுன்ற யோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு பிரஜன், இதானடா சொன்னீங்க அப்படின்ற வேற வாய்ஸ் ஏத்தது. வாய்ஸ் சரிப்பா நான் கம்மியா பேசுறேன், நீங்களே பேசி கொடுங்க அப்படின்னு இங்க பிரஜனுக்கும் விக்ரம் பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா எதுக்கு தவளை உள்ள வரீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா உள்ள வந்தாங்க. இதை யாரா பார்த்து கேட்கணும்,
வினோத் வரப்ப மட்டும் வினோத்திட்ட வந்து அடைக்கிட்டாரு பிரஜன். ஏய் நீ வராது, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்ப சாண்ட்ரா வரப்ப சொல்ல வேண்டியதானே, சாண்ட்ரா நீங்க மூட்டு போங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே. இது சப்போஸ் விக்ரம் வந்து சாண்ட்ரா மூட்டு போங்க நாங்க பாத்துக்கணும்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா பிரஜன்? என்னையா இப்படி வந்து நீங்க குடும்பமா வந்து குடும்பம் விளையாடிட்டு இருப்பீங்க, கேட்டா சோலோ பிளேன்னுவீங்க, பாக்குறவங்க நானா பைத்தியக்கார கம்பெனியா, என்னடா டேய் பண்றீங்கன்ற மாதிரி இருந்தது. எனக்கே அவ்வளவு கடுப்பாயிடுச்சு. பட் ஆனா விக்ரம் காம் அண்ட் கம்போஸ்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரு. வெளியே போனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் தாங்க. வெளியே போனா ஃப்ரெண்டா தான் ஆக போறோம், இல்லைன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரு. அதுல 1% ஒரு பிரசன்ட் கிடையாது. இதை அடிச்சிடுவேன் கிடிச்சிடுவேங்கிறது இன்டைரக்டா போட்டு மிரட்டுறேங்கிற பேர்ல வந்து மொக்க பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலி உனக்கு இருந்த பட வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதிரி பண்ற ஆட்டிடியூட்ல கண்டிப்பா போயிடும். நீங்க டே ஃபுல்லா இப்படிதான் போவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீரியஸ்லி ரொம்ப நன்றி ஐயா. நம்ம சீசன் 3யோட ஃபேவரட் கண்டஸ்டன்டா இருக்க நம்ம கவினாவை வந்து உள்ள கொடுத்தாங்க என்ட்ரிக்காக, என்ன சொல்ற ப்ரமோஷனுக்காக. அவரோட படம் மாஸ்க் வந்திருக்கு. மக்களே சூப்பரா இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. நானும் பார்க்கல. கூட சீக்கிரம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்து கவின் அண்ணா வெளியே போற இருக்கும். அந்த ஹோல் வீடியோ சூப்பரா இருந்துச்சு. ட்ரைலர் போட்டு காமிச்சாங்க. அப்புறம் வந்து கானா பாக்ஸ்ல வந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். சூப்பரா கொண்டு போயிருந்தாரு. பட் ஒன்ன வரிசையில ரொம்ப கட் பண்றாங்க. அவர் மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்டா தந்து வச்சாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெருசா கிடையாது. மிட் வீக் எவிக்ஷன் இருந்தா கண்டிப்பா ப்ரோமோல போட்டு கிழிச்சிருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. சும்மா பிராங்க் பண்ண போறாங்க போல இருக்கு. அது எடுத்து பார்த்தா பிராங்க் தான் போட்டு இருந்தது. அது வந்து பிராங்க் கிடையாது. உள்ள இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே ஒரு வார்னிங். நம்ம பிரஜன் மாதிரி பிரஜன் வார்ன் பண்ணுவார்ல, அது மாதிரி பிக் பாஸ் வார்ன் பண்ணிருக்காரு. நீ ஒழுங்கா பண்ணுங்கயா, இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் சீரியஸா எடுத்து மூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இது காமெடி எடுத்தனால கண்டிப்பா மிட் வீக் எவிக்ஷன்ல வந்து கண்டிப்பா ஒருத்தர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க சாண்ட்ரா அண்ட் திவ்யா. பிக் பாஸ் வந்து இந்த வீக் வின் பண்ண மாப் மாயாவிக்கு வந்து அவங்க டீம் இருக்க எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி கொடுத்த எதையும் வேணாம்னு சொன்ன திவ்யா வாண்டடா போயிட்டு பிரச்சனை, எனக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் பிடிக்கும், ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு உங்களோட ஒரு உங்க பங்குல இருந்து எனக்கு கொஞ்சம் எடுத்து ஒரு வாய் ஊட்டுறீங்களா அப்படின்னாங்க. வெக்கமே இல்ல சிக் அப்படின்ற மாதிரி இருந்தது. சாண்ட்ரா கொடுக்குறாங்க. சாண்ட்ரா சீன் வேணாம்னு இருந்துச்சு. அப்புறம் 2வது 3வது தடவை வாங்கிக்கிச்சு. இது இப்பதான் கப்பலா விளையாடுறீங்கன்னு அர்த்தம். இதை சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சீசன் 3 கவினனை வந்து பண்ணதுக்கு அப்புறம் அந்த சீசனோட மெமரிக்குள்ள போயிட்டாரு போல இருக்கு. அதனால அவரே வாண்டடா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூம்குள்ள வந்து பர்கரு அந்த ஜூஸ்லாம் வச்சுட்டு, யாருக்கெல்லாம் பர்கர் பிடிக்கும் நான் உள்ள வச்சிருக்கேன், நீங்களே வந்து ஒரு மாதிரி நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஒரு மாதிரி ஃபன் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த டோர் ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிடலான்ட்டாரு. ஒரு ஃபன் டாஸ்க் அவங்க பண்றாங்க இந்த இடத்துல. சரி பிக் பாஸ் எல்லாருக்கும் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இப்ப நீயா தான் வாண்டடா வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணணும். நீ பாட்டு வாரமா உட்காந்துக்கிட்டு என்ன யாரோ கூப்பிடல, என்ன யாரோ இது பண்ணலன்னு சொல்லக்கூடாது. சாண்ட்ரான்னு திவ்யா சொல்றேன். அவங்க வெளியே நின்று பிக் பாஸ் என்ன யாரும் கூப்பிடல, என்ன யாரும் இது பண்ணல, என்ன யூனிட்டின்னு பேசுவா. உனக்கு நீ ஓ மேல இருக்கு தப்ப மறைக்கிறதுக்கு ஆப்போசிட்ல வந்து பிளேம் பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கவே வர 2 பேர் பண்றது. பிரச்சனை பேர் கூப்பிடுறப்பையும் ஓரா சீனா போட்டாங்க. விக்ரம் விட்டார், விடுங்க பாத்துக்கலாம், நம்மளே கேட்போம், கொடுத்தா சாப்பிடுவோம், எல்லாம் விட்டுருவோம்னு திறந்துட்டாங்க. இதுல வர பாரு போயிட்டு சீன் போட்டு அவங்க கூட சேர்ந்தது மொக்க. இந்த 3க்கும் பல்பு சம பல்பு. அப்புறம் லிவிங் ஏரியா உட்கார வச்சுட்டு பிக் பாஸ் மனசு கேட்கல போல, ஒரு 3 பேரும் உள்ள கூப்பிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம குதிச்சு சாப்பிட்டுட்டு கம்னு போச்சுங்க. இப்படியே எபிசோட் முடிஞ்சிருக்கு. பார்ப்போம். சனிக்கிழமை வந்து கம்பல்சரி ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. இவ்வளவு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பாய், see you.